ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதை கேட்கலாமா? கதை வேணுமா? அப்ப நானும் வாரம் கதை சொல்றேன். போன வாரம் என்ன கதை சொன்னேன்? போன வாரம் என்ன கதை சொன்னா? என்ன கதையா சொன்னா? யோ இந்த சார் பின்னால சொல்லிட்டு பாக்கலாம். போன வாரம் என்ன கதை சொன்னா? ஆம்பளை யாருக்கு வாய் இல்லையா? போன வாரம் என்ன கதையா சொன்ன? வாரம் விவசாயப்பட்டது நான் சொல்றேன். நான் என்ன வச்சிருந்தாரு அவரு? விருந்து வச்சாரு. விருந்து வச்சாரா? விருந்து வச்சதும் ஞாபகம் இருக்குது. சரி, பரவாயில்ல. இந்த வாரமும் ஒரு பெரிய விவசாயம் பற்றி தான் நான் சொல்ல போறேன். நான் சொல்லாமா? ஏன்னா ஏசாமி ஒரு விவசாயம் பற்றி தான் அதிகம் சொல்லிருக்காரு. நல்ல நேரத்தில் விதித்த விதை 1,30,000. ஆமா, அதனால அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு மதிய பார்த்து பார்க்கல, வேற ஒண்ணு பார்க்க போறோம். அமெரிக்காவில ஒரு பெரிய பண்ணை, என்ன அதுல பால் பண்ணை. அங்கெல்லாம் பால் பண்ணை வச்சதுன்னா ஒரு 200-300 மாடு வச்சிருப்பாங்க. சரியா? சும்மா நம்மள மாதிரி ஒரு 5-10 மாடுல 200-300 மாடு. அது பால் கரைச்சுனாக்கா என்ன இருக்கும்? ஏகப்பட்டதான் இருக்கும். 200-300 போது 2000-3000 லிட்டர் இருக்கும். அது போல பெரிய மாடுகள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க. அந்த பண்ணையில அந்த பண்ணைக்கார ஓனர்கார் ஒரு பையன் ஒருத்தர் தான். அவனுக்கு 7 வயசு. அவன் என்ன பண்ணுவான், அந்த மாட்டெல்லாம் இந்த கண்ணுக்குட்டிலாம் போட்ட கண்ணுக்குட்டிலாம் பார்த்தாக்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பப்பா நான் ஒரு கண்ணுக்குட்டி வளர்க்குறேன்ப்பா, எப்பப்பா நான் ஒரு கண்ணுக்குட்டி வளர்க்குறேன்ப்பா. நான் என்ன பண்ணுவான், ஒரு மாடு கண்ணு போடும் போதும் அந்த அப்பாட்ட கேட்பான், எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி கூட நான் வளர்க்குறேன் அப்படின்ட்டு. கடைசி அப்பா என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஒரு கண்ணுக்குட்டி கொடுத்துட்டார். சரியா, நீ வளடா அப்படின்னு. எங்க ஊர்ல இங்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, பாலுக்கு மாட்டு மடியை போய் என்ன பண்ண கண்டுபிடி முட்டுனா பால் சுரக்க உடனே என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி கட்டி எல்லாத்தையும் தொட்ட கறந்துடுவீங்க இல்லையா? அங்க கட்டவே மாட்டாங்க. மாடுக்கு கண்ணுக்குட்டி பார்த்தாலே போதும். அந்த கண்ணுக்குட்டியை கொண்டாந்து கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, மெஷினை ஃபிட் பண்ணுவாங்க. அது பாட்டு பால் வந்துடும். சரியா? ஆனா அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன பண்ணணும், பால் கொடுக்கணும். என்ன பால்? நம்ம ஊர்ல பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி புட்டி பால் கொடுக்கணும். சரியா? அந்த அப்பா அந்த புட்டி பாலுக்கார தேவையான புட்டி, நெப்புல, பவுடர் எல்லாம் கொடுத்துட்டான் அந்த பையன்கிட்ட. அவன் என்ன பண்றான், கொடுக்குறான் அந்த கண்டுக்குட்டிக்கு பால் கொடுக்குறான். ஆனா என்ன பண்றதில்ல, அந்த கண்டுக்குட்டிய அம்மாட்டுக்கு கொண்டு போய் காட்டுறதில்ல. ஆனா அவனே என்ன பண்றான், நானே வளர்க்க போறேன் அப்படின்னு என்ன பண்றான், ஒரு ரூம்ல வச்சு அவன் அந்த ரூம்ல படுத்து தூங்குறான். அந்த ரூம்ல எல்லாத்தையும் பாத்துக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா ஒரு 10 நாள் கழிச்சு அந்த மாடு கண்டுபிடிச்சு என்ன ஆயிடுச்சு, வியாதி ஆயிடுச்சு. அம்மாவையும் பார்க்கல, ஒண்ணும் இல்லை, வெளியில ஓட முடியல, ஒடியார முடியல. கண்டுபிடிச்சு பிறந்தா என்ன பண்ணாது, குதிச்சு ஓடி விளையாடும் இல்லையா? அது ஒன்னுத்துக்குமே இல்லாதனால அவன் அங்க வச்சு பாலா கொடுத்துட்டு இருந்ததுனால அது என்ன பண்ணிச்சு, வியாதி செத்து போச்சு. என்னாச்சு, வியாதி செத்து போச்சு. அவன் அப்பா வராரு, இப்ப கண்டுபிடி எப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்ட்டு. 10 நாள் கழிச்சு கண்டுபிடி என்னாச்சு, செத்து போச்சு. அவன் அழுகுறான் அந்த பையன். எப்பா நான் எல்லாத்தையும் பண்ணப்பா, நான் எல்லாத்தையும் பண்ணப்பா இந்த கண்டுபிடி என்ன ஆச்சு, கடைசியில செத்து போச்சு அப்படின்றான். அப்ப அந்த அப்பா சொல்றாங்க, மகனே நீ எல்லாத்தையும் செய்யல. என்னது, நீ எல்லாத்தையும் செய்யல. நீ என்ன பண்ற, நீ உன் சுயமா எல்லாத்தையும் செய்ய பார்த்து, உனக்குதான் எல்லாம் தெரியுது செய்ய பார்த்து என்ன பண்ணிட்டு நீ அந்த கண்டுக்குட்டிய சாகடிச்சுட்ட. உனக்கு நீ எல்லாமே செஞ்சுட்டா, ஃபர்ஸ்ட் நீ என்ன செஞ்சிருக்கணும், அப்பாங்கிட்ட ஓடி வந்துருக்கணும். அப்பாங்கிட்ட ஓடி வந்து என்ன பண்ணிருக்கணும், ஏப்பாப்பா கண்டுக்குட்டினா அது சாப்பிட மாட்டேருந்து, கண்டுக்குட்டி நவர மாட்டேருந்து, ஓட மாட்டேருந்து, ஒடியார மாட்டேருந்து, என்ன நினைச்சு கண்டுக்குட்டி வியாதியா இருக்கு, உனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு போல யார்கிட்ட போயிருக்கணும், அப்பாட்ட போயிருக்கணும். அப்பாவுக்கு என்ன தெரியும், ஏகப்பட்ட மாடு வச்சு வளர்க்குறாரு, அவருக்கு அந்த கண்டுக்குட்டி பார்த்தாலே தெரியும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், தானா வளர்க்கணும், நமக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், யாரோட உதவியுமே கேட்கல.
இன்னைக்கு எத்தனை பேர் அதை போல இருக்கீங்க? இங்க யாரும் அதை போல இருக்கீங்களா? ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட கேக்குறீங்களா? நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம அம்மா இப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம அப்பா இப்படி பண்ணியிருக்காரு, நம்ம பார்த்துருக்காரு, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இஷ்டத்து செய்வோம். எத்தனை பேர் நம்ம இஷ்டத்து செய்யறோங்க? யாருமே இல்லையா? அங்க அப்பாவை யாரோ கேக்குறீங்களா? ஏதோ பிரச்சனை அந்த அப்பா கிட்ட போறீங்களா? போறவங்க அழலையே சொல்லுவாங்க. அதனால உனக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருந்தாலும் உனக்குன்னு ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? அந்த அப்பாவை அப்பப்ப கேட்கணும். எப்பா நான் சரியா செய்யறேனா? எப்பா நான் ஏதோ தப்பா செஞ்சுட்டேன்னா எப்ப என்ன பண்ணுங்க நடத்துங்கப்பா. எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு அறிவு இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சு தேவனா இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த பையனை போலதான் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சாகடிச்சுக்கிட்டு வீணாக்கிட்டு ஒண்ணுலாக பண்ணிட்டு இருப்போம். ஆனா அந்த அப்பா கிட்ட அடிக்கடி போனீங்கன்னா அந்த அப்பா என்ன சொல்றாரு? ஆலோசனை கொடுப்பாரு. யாருமே இல்லையா? யாருமே இங்க இல்லையா? யார் இருக்கிற மாதிரி தெரியும். சொன்னா கதை முடிச்சுட்டு தான் பிள்ளைங்களை அவங்களுக்காக ஒண்ணு செய்ய போறதுனால அப்புறமா செஞ்சு காட்டுறேன்னா, இப்ப எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முழிக்கும் போது நான் செஞ்சு காட்டுறேன். யாரும் எல்லாம் தூங்குறீங்க? தூங்குற ஒரு அலையில சொல்லு, அலையில யாருமே தூங்குங்க. அப்பயே ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க. அங்க எலி எழுதாங்க. சரி, சந்தோஷம். எல்லாம் கடமோடு